வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே செய்த பதிவோடைய கண்டினியூஷன் தான் இது. சொல்லியிருந்தாலே பாடி கேன் ஹீல் பை இட் செல்ஃப்னு. அது எப்படின்னு சொன்னா ஸ்டெம் செல்ஸ் அதோட இன்னொரு வார்த்தை சொன்ன ஸ்டெம் செல்ஸ்க்கு மாஸ்டர் செல்ஸ்ன்னு சொல்லலாம். மாஸ்டர் செல்ஸ் எப்படி நான் உங்கள்கிட்ட எளிய முறையில் சொல்லணும்னு சொன்னா, சாவி இருக்குல்லங்க, சாவி அதோட மெயின் சாவி மாஸ்டர் கீன்னு சொல்லுவாங்க. அந்த மாஸ்டர் கீ இருந்துச்சுன்னு சொன்னா பல பூட்டுகளை திறக்க முடியும். அதே போல உடல்ல உள்ள செல்ஸ்க்குலாம் முன்னோடியான செல்ஸ் தான் ஸ்டெம் செல்ஸ். அந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம அது இருந்தாதான், போதுமான எண்ணிக்கையில் அது இருந்தாதான் நம்ம உடம்புல ஏதாவது நோய் வந்துச்சுனாலும் சரி, ஏதாவது கிருமி தாக்கி இருந்தாலும் சரி, அது போய் அழிக்க முடியும். புதுசாக செல்ஸை உருவாக்கி ஃபைட் பண்ணி நம்மளை குணமாக்க முடியும். இதுதான் ஸ்டெம் செல்ஸ் செய்யுது. அந்த ஸ்டெம் செல்ஸ் எங்கெங்கெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னால் நம்மளுடைய போன் மேரோ, அதாவது எலும்போட மஞ்சள்ல தான் அது உற்பத்தி ஆகுது. இப்போ அந்த ஸ்டெம் செல் ப்ரொடக்ஷன் குறைந்தனால நோய் வந்தால் நோயை குணமாக்குற தன்மை உடம்புக்கு இல்லாத போச்சு. அப்போ நம்ம ரொம்ப மருந்துல டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அந்த ஸ்டெம் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சனி தெராப்பி ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது. நாங்கள் நிறைய பேர்த்துக்கு நாங்கள் பார்த்துட்டோம். நோய் எப்படி குறையுதுன்னு சொன்னால், நம்ம ஸ்டெம் செல் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும்னு சொன்னால் நோய் தன்னாலேயே உடம்பு குணமாகிறதுக்கான வழி வாய்ப்புகள் நிறைய உண்டு. நன்றி.